அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இந்த வீடியோல பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு சென்ற வாரம் எப்படி இருந்தது, அதற்கு முந்தைய வார ரேஞ்ச் எப்படி இருந்தது, அடுத்த வாரம் எப்படி இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதற்கு முன்னாடி வர நம்ம ஆப்ஷன் பேஸ்ல தான் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறோம். ஏன் எடுக்கிறோம்? இப்போ இத்தனை நாள் பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து இதற்கு முன்னாடி இருக்கிற அனைவருமே பார்த்தீங்கன்னா சார்ட் வரைபடம் மூலியமா தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருப்பாங்க. அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளை எங்க உருவாகிறது அப்படிங்கிறத வந்துட்டு நம்மளுக்கு சார்ட்ல எடுப்பாங்க அண்ட் ட்ரெண்ட் லைன் வரைவாங்க, இண்டிகேட்டர்ஸ் போடுவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுப்பாங்க. ஆனா ஆப்ஷனை பேஸ் பண்ணி ஏன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க கூடாது அப்படின்னு தான் முக்கிய கேள்வியே. ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஏன் பேஸ் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா, நம்மளுக்கு ஆப்ஷன் என்பது வந்து ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட்னா நம்மளுக்கு ஸ்பாட்லயோ ஃபியூச்சர்ஸ்லயோ ஒருத்தர் வர்த்தகம் மேற்கொண்டாங்கன்னா அவங்களுடைய நஷ்டத்தை குறைப்பதற்காக பயன்படுத்தப்படும் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன்ஸை வந்து ரைட் பண்ணிக்குவாங்க. அதாவது ஸ்பாட்லயோ ஃபியூச்சர்ஸ்லயோ வாங்கியிருக்காங்கன்னா அதை வந்துட்டு ஹெட்ஜ் பண்ணுவாங்க. ஆப்ஷன்ஸை ரைட் பண்ணி அவங்களோட நஷ்டத்தை குறைக்கிறதுக்கு முதலீட்டு மேலாண்மை பயன்படுத்துறதுக்கோசரம் கொண்டு வரப்பட்டது. அப்போ ஆப்ஷன் என்பது வந்து ரைட்டர்ஸ் வசம், ரைட்டர்ஸ் தான் இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப ரைட்டிங் தான் பயன்படுத்த போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஆப்ஷனால அனைவராலும் அதிகபட்சமா சொல்லப்படுவது ரைட்டர்ஸ் மட்டுமே ஜெயிப்பது அதிகம், ஆப்ஷன் பையர்ஸ்கள் வந்து ஜெயிப்பது வந்து கடினம், அதாவது எளிது இல்ல. ஆப்ஷன்ஸ் ரைட்டர்ஸ்க்கு வந்துட்டு மிகவும் எளிமையாக அவங்க லாபம் எடுத்துடலாம். ஏன்னா ரைட்டிங்னா பிரீமியம் கரை தானே போகுது, டைம் வேல்யூ, அப்போ வந்து அவங்களுக்கு லாபம் வந்துடும் அப்படிம்பாங்க. ஆனா ஆப்ஷன் பையர்களுக்கு வந்து வாய்ப்புகள் குறைவு அப்படிம்பாங்க. அப்போ நாம் ஏன் அவர்களுக்கு மாற்றாக யோசிக்க கூடாது? ஆப்ஷன் ரைட்டர்ஸுக்கு என்ன யோசிக்கிறாங்களோ அதற்கு மாற்றாக அவங்களை விட நம்ம வந்து பல மடங்கு யோசனை செய்தால் அப்ப அவர்களோட மாற்று வியாபாரமாக நாம் ஏன் ஆப்ஷன் பையர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்விக்கு கிடைச்ச பதில் தான் நம்மளுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதனை எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். அடுத்த விஷயமாக நம்ம வந்து டைட்டில் கொடுத்திருக்கிறோம், எப்படி வந்து தினமும் 1000 10,000 முதல் நாம் லாபம் ஈட்டுவது அப்படிங்கிறது தான் இதோட இது. ஆனா இதனை நம்பாதீங்க. நம்ம தினமும் சம்பாதிக்கிறதை விட வாய்ப்பு இருக்கிற அன்னைக்கு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் நம்மளுக்கு மேலோங்கி இருக்கணும். அப்பதான் வந்துட்டு நம்ம சக்சஸ் பண்ண முடியும். நீங்க தினமும் ஒரு கமிட்மெண்ட் வச்சுட்டு எனக்கு 500 வேணும், 1000 வேணும், 2000 வேணும், 5000 வேணும், 10,000 வேணும், 1,00,000 வேணும் அப்படிங்கிற உங்களுடைய ப்ரீ ஜட்ஜ்மெண்டா, ப்ரீ டிட்டர்மைண்டா நீங்க உங்க மைண்டை செட் பண்ணிட்டீங்கன்னா அது நிறைவடையுது இல்ல வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில வாய்ப்பு இல்லாத சூழ்நிலைக்கு அந்த வாய்ப்பை நீங்க உருவாக்கணும்னு நீங்க நினைக்கும் போதுதான் உங்களுக்கு முதலீட்டு மேலாண்மையில் உண்டான நஷ்டம், முதலீட்டுக்கு உண்டான நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆனா இதுவே வாய்ப்பு இருக்கிற அன்னைக்கு நீங்க பயன்படுத்தினீங்கன்னா சிறுதுள்ளி பெருவெள்ளம் ஆகிற மாதிரி ஒரு சின்ன முதலீடு பெரிய லாபமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதுதான் ஆப்ஷன் பையர்களுக்கு ஜாக்பாட்னு சொல்லுவாங்க. அப்ப அது எப்ப கிடைக்கும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஆப்ஷன் ரைட்டர்களுக்கு இப்போ மார்க்கெட்டோட மெயினே வந்து ஆப்ஷன் வந்துட்டு பிரீமியம் குறைவது ஆப்ஷன் ரைட்டர்ஸுக்கு வாய்ப்பு. அப்போ மார்க்கெட் எப்பெல்லாம் வால்டைலா இருக்கோ அது ஆப்ஷன் ரைட்டர்களுக்கு லாபம். ஓகே, ஆப்ஷன் மார்க்கெட் வந்து ஒன் சைடா இருக்கு அப்படின்னு எடுத்துட்டாலும் அது ஆப்ஷன் ரைட்டருக்கு லாபம். ஆனால் ஆப்ஷன் பையர்களுக்கு எப்பவுமே ஒன் சைடு மார்க்கெட், நீங்க என்ன திசையில் நினைக்கிறீங்களோ அந்த திசை பயணம் அப்பவே நடந்தால் மட்டுமே, அது ஒருமுகமாக நடந்தால் மட்டுமே ஆப்ஷன் பையர்களுக்கு சாதகம். ஆனா ஆப்ஷன் ரைட்டர்ஸ்களுக்கு வால்டைலா இருந்தாலும் லாபம் சாதகம் அண்ட் ஒன் சைடா, அதாவது ஒன் சைடுனா அவங்களுக்கு எகெயின்ஸ்டா இருக்கணும். இப்போ வந்து புட் ஆப்ஷன் எடுத்திருக்க, புட் ஆப்ஷன் ரைட் பண்ணாங்கன்னா மார்க்கெட் ஒன் சைடா ஏறி போயிடணும். கால் ஆப்ஷன் ரைட் பண்ணிருக்காங்கன்னா ஒன் சைடா வந்து மார்க்கெட் கீழே இறங்கி போயிடணும். அப்பதான் ஆப்ஷன் ரைட்டர்களுக்கு. ஆனா ஆப்ஷன் பையர்களுக்கு நீங்க மேல போகணும்னு நினைச்சீங்கன்னா ஒன் சைடா மேல போகணும். ஆனா குறைந்து செல்லணும் புட் ஆப்ஷன் இருக்கணும், மார்க்கெட் ஒன் சைடா இறங்கணும். அப்பதான் லாபம் ஏற்படும். அதுவும் உடனே நடைபெறணும். நம்ம நினைச்சது 4 நாள் கழிச்சு நடந்ததெல்லாம் ஆகக்கூடாது, வால்டைல் ஆகக்கூடாது. அப்போ இந்த சமயம் அப்போ ஆப்ஷன் பையர்களுக்கு உகந்த சூழ்நிலை ரேஞ்ச் பெருக்கம், அதாவது ரேஞ்ச் பெருசா இருக்கணும். நம்ம எப்படி ஆசை வந்து பெருசா ஆசைப்படுறோமோ அது போல ரேஞ்ச் மார்க்கெட்டோட வாய்ப்பு மூவ்மெண்ட் வந்து அதிகமா இருக்கணும். மூவ்மெண்ட் வந்து மேல கீழே மூவ்மெண்ட் இல்ல, ஒன் சைடு அதிக மூவ்மெண்டா இருக்கணும். அதுதான் ரேஞ்ச் பெருக்கம் என்று சொல்லுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேங்க் நிஃப்டி 11ஆம் தேதி பார்த்துட்டீங்கன்னா இந்த ஹையுக்கும் லோவுக்குள்ள வித்தியாசம் 751 புள்ளிகள் அமைஞ்சிருக்கு.
அடுத்து 12ஆம் தேதி 465 புள்ளிகள், 13ஆம் தேதி 277 புள்ளிகள், மிக குறைந்தது. இது வந்து NR4 NR7 கான்செப்ட் சொல்லுவாங்க. நேரோ ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பெல்லாம் ரேஞ்ச் சுருக்கம் ஏற்படுகிறதோ அதுதான் ரேஞ்ச் பெருக்கத்திற்கு வாய்ப்பு, ரேஞ்ச் பெருசாகிறதுக்குண்டான வாய்ப்புன்னு சொல்லுவாங்க. அந்த ரேஞ்ச் சுருக்கம் இங்க அமைந்து அடுத்த தினம் இன்றைய அந்த தினத்தோட மூமெண்ட் கொடுக்காத அதுக்கு அடுத்த நாள் அந்த மூமெண்ட்டை வந்து பெருக்கம் அடைஞ்சு அந்த அதோட ஹைய அந்த இம்பாக்டோட ஹையும் அந்த 277 பாயிண்ட்ஸுக்கு மேலேயும் மொமெண்டம் கொடுத்ததுனால பாத்தீங்கன்னா 702 புள்ளிகள் நம்மளுக்கு கடைசி வரதுனால அமைஞ்சது. இது எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ NR4 NR7 அப்ப ரேஞ்ச் சுருக்கம் வந்து ரேஞ்ச் பெருக்கத்திற்கு எப்படி வாய்ப்பா அமையுது அப்படிங்கறத பார்க்கணும். அப்ப தினசரி வந்து நம்மளுக்கு 700 புள்ளிகள் அமைஞ்சிருக்கு. ஆனா 12ஆம் தேதி 13ஆம் தேதி மிக சுருக்கமா அமைஞ்சிருக்கு. இது பாருங்க, நம்மளுக்கு 11ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை மொத்த ரேஞ்ச் 1600 புள்ளிகள். அதிகபட்சமா நம்மளுக்கு வந்து 39,375 ஹை, லோ 37,744. திங்கக்கிழமை பேஸ்ல இருந்தா நம்மளுக்கு ரேஞ்ச் தொடக்கமாகுது. ஏன்னா சென்ற வாரம் வெள்ளிக்கிழமை முடிஞ்சிருது. திங்கக்கிழமை ஓபன் பிரைஸ் நம்மளுக்கு இந்த வாரத்தின் துவக்க நாளா இருக்கிறதுனால அந்த துவக்க ஓபன் பிரைஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். 37,782 அதுல இருந்து ரேஞ்ச் தொடக்கம் ஏற்படும். நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து ரேஞ்ச் தொடக்கம் வராது. ரேஞ்சுங்கிறது ஒவ்வொரு ஹையுக்கும் லோவுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் தான் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அதனால நம்மளுக்கு திங்கட்கிழமை ஓபன்ல இருந்து 1500 புள்ளிகள் மேல்முகமாகவும் 38 புள்ளிகள் கீழ்முகமும் இருக்கு. அப்போ திங்கட்கிழமை ஓபனுக்கு மேல சந்தை 38 புள்ளி தான் இறங்கி இருக்குன்னா அதுல இருந்து 1500 புள்ளிகளோட மூவ்மெண்ட் எவ்வளவு தூரம் இம்பாக்ட் ஆக இருந்திருக்கு அப்படின்னு பாருங்க. அப்போ இந்த 1600 புள்ளிகள்ல சராசரி நம்மளுக்கு 800 புள்ளிகள். அப்போ நம்மளுக்கு மார்க்கெட் இந்த ஹையில இருந்து 800 பாயிண்ட் லெஸ் பண்ணா 38,500ங்கிறது மிட் பாயிண்டா வரும். 38,500 மிக முக்கியமான லெவலா சப்போர்ட்டா இருக்க போகிறது. அப்போ அதற்கு முந்தைய வாரங்கள்ல எப்படி இருந்ததுன்னு பாருங்க. அதற்கு முந்தைய வாரம் நம்மளுக்கு 751 புள்ளிகள், அதற்கு முந்தைய வாரம் 1500, அதற்கு முந்தைய வாரம் 1500, அதற்கு முந்தைய வாரம் 1500, அதற்கு முந்தைய வாரம் 700. அப்போ 4 வாரங்கள் 1500 புள்ளிகளும் 2 வாரங்கள் 700 புள்ளிகளையும் நம்மளுக்கு இருந்திருக்கு. அப்ப சந்தை வந்துட்டு 1000 to 1200 புள்ளிகள் அப்போ அமைப்பு வர்றதுக்கு ரேஞ்ச் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிறத இங்க காமிச்சு கொடுத்திருக்காங்க. இந்த டேபிள் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த டேபிள்ல ரேஞ்ச் பெருக்கம் பாருங்க. அக்டோபர் 21 39,000 கால், மார்க்கெட் 39,000க்கு மேல க்ளோஸ் ஆயாச்சு. அடுத்து 39,500, 40,000, 38,500, 39,000, 38,000 புட். இப்போ இதுல பாருங்க எந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸுமே இந்த 500 பாயிண்ட் டிஃபரன்ட்ல எதுவுமே இடைப்பட்ட ஆப்ஷன் ஸ்ட்ரைக் எதுவுமே வர்த்தகமாகல. அப்போ இதனால வந்து சந்தையோட மூவ்மெண்ட் அதிகமா இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு. அப்போ இதற்கு அடுத்த வர்த்தகத்துல நம்மளுக்கு இதே போல வந்துட்டு மல்டிபிள் ஹெட்ஜ், பேர் ஹெட்ஜ் அண்ட் எட்ஜ் ஹெட்ஜ் சொல்லுவாங்க. இது மல்டிபிள் ஹெட்ஜ் 39,000 கால், 39,500 கால், 40,000 கால், 38,500 புட்டு கொடுத்திருக்காங்க. அப்போ பேஸ்டு 38,500 கீழே மார்க்கெட் போகாது, 40,000 மட்டும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அப்போ 39,500 தாண்டியாச்சுன்னா 40,000 மட்டும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இங்க தெரிஞ்சாச்சு. அப்போ வந்து 40,000க்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து 39,350ல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். மல்டிபிள் ஹெட்ஜ் அதுவும் பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. அதனால சந்தை மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்போ இதனுடைய சப்போர்ட் 38,500ல இருக்கு. இந்த மல்டிபிள் ஹெட்ஜ் வந்துருச்சுனாலே மார்க்கெட் மூவ்மெண்ட் பெருசா இருக்க போகுது. அதுவும் ஒன்னு மார்க்கெட் வந்துட்டு கால் ஆப்ஷன்ஸ் கொடுத்து புட் ஆப்ஷன் சப்போர்ட் கொடுத்தா மேல்முகமா செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனுடைய வாய்ப்பை பயன்படுத்தாமல் கால் ஆப்ஷன் விட்டுருச்சுன்னா மார்க்கெட் அதிக இறக்கத்தை சந்திக்க நேரிடும். அப்போ இதனுடைய வாய்ப்பை பயன்படுத்துகிறதா பயன்படுத்தலையா அப்படிங்கிறது நம்ம திங்கக்கிழமை பார்க்கணும். அப்ப திங்கக்கிழமை நம்மளுக்கு பேர் ஹெட்ஜ் அமையுதா இல்ல இதே மாதிரி மல்டிபிள் ஹெட்ஜ் அமையுதா அல்லது ரேஞ்ச் ஹெட்ஜ் அமையுதான்னு பாருங்க. இந்த ரேஞ்ச் ஹெட்ஜ் அமைஞ்சதுனாலும் வால்டைலைசேஷன் போயிடும், அது ரைட்டர்ஸ்க்கு தான் லாபமா போயிடும். பேர் ஹெட்ஜ் அமைஞ்சாலும் ரைட்டர்ஸ்க்கு தான் பயன் போயிடும். ஆனால் இந்த மல்டிபிள் ஹெட்ஜ் அமைஞ்சாதான் ஒருமுக பயணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இப்போ இதுல பாருங்க 39,000 கால் புட்டுல பேர் ஹெட்ஜ் நடந்திருக்கு நம்ம சொல்லியிருந்தோம். இதனுடைய பிரீமியம் 2 பிரீமியம் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பிரீமியம் ஏட் பண்ணா 800 புள்ளிகள் வரும். அப்ப 39,000 காலையும் புட்டையும் ரைட் பண்ணியிருக்காங்க.
ரெண்டையுமே ரைட் பண்ணியிருக்காங்கன்னா 800 ரூபாய் பிரீமியம் அவங்களுக்கு வரும். அப்ப இவங்களுக்கு 800 ரூபாயோட லாபத்தை இவங்க அனுபவிக்கணும். 39,000 காலையும் புட்டையும் ரைட் பண்ணவங்க அனுபவிக்கணும்னா சந்தை கண்டிப்பாக 39,805 தாண்டக்கூடாது. 38,195க்கு கீழே போகக்கூடாது. அப்ப இந்த எல்லைக்குட்பட்டு இருந்தால் மட்டுமே இவங்களுக்கு லாபம் இருக்கும், நஷ்டம் வராது. இதே 40,000 காலையும் 38,500 புட்டையும் ரைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு எடுத்துட்டா 242 ரூபா வரும். அப்ப சந்தை 40,242 38,258க்கு கீழேயும் போகாம இதற்கு மேல் போகாம இருந்தா இவங்களுக்கு நஷ்டம் வராது. இவங்களுக்கு பிரீமியம் அந்த 242 ரூபாய் பிரீமியம் இவங்க அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. சந்தைக்கு ரெசிஸ்டன்ஸா நம்மளுக்கு 39,579 39,815 40,138 ரெசிஸ்டன்ஸா இருக்க போகுது. சப்போர்ட்டாக 39,229 39,050 38,774 இருக்கு. இது நம்ம எதுலயும் பேஸ் பண்ணல. நம்மளுக்கு 39,000 கால் படி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இங்க அமைஞ்சிருச்சு. 39,500 கால் படி R2, 40,000 கால் படி R3. இதுவே நம்மளுக்கு வந்து 40,000 புட் ஆப்ஷன் படி நம்மளுக்கு இது ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாவும் 39,500 புட் ஆப்ஷன் படி சப்போர்ட் 2ஆவும் 39,000 புட் ஆப்ஷன் படி S3ஆவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. அது மாதிரி நம்ம அமைப்பு எடுத்திருக்கிறோம். இதே போல நம்மளுக்கு அக்டோபர் 28 மாத இறுதி கான்ட்ராக்டும் நம்மளுக்கு 38,000 புட் 39,000 கால் 40,000 கால் 39,000 அப்போ 39,000ங்கிறது ஒரு நடுநிலையா இருக்க போகுது. 40,000ங்கிறது நல்ல ரெசிஸ்டன்ஸா இருக்க போகுது. 38,000 புட் இருக்கிறதுனால மார்க்கெட் 38,000ல இருந்து 40,000க்குள்ள மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். திங்கட்கிழமையோட ஓபன் பேஸ்ல அப்போ ஆப்ஷன் அட்டவணையில எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு நீங்கள் வர்த்தகம் மேற்கொள்ளுங்கள். இது வந்து பரிந்துரை நம்ம வழங்குவது இல்லை. கண்டிப்பாக நம்ம வந்து 1000 இல்ல 10,000 இல்ல எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம். அது வாய்ப்பு இருக்கிற அன்னைக்கு பயன்படுத்துங்க. வாய்ப்பு இருக்கிற அன்னைக்கு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா வேற ஒரு நாள் வர்த்தகம் மேற்கொண்டீங்கன்னா உங்களோட முதலீட்டு மேலாண்மை இழக்க நேரிடும். இதற்குண்டான கட்டண பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறோம். இதற்கு விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் இருக்கு, அதோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு, அதை பயன்படுத்துங்க. அதனுடைய ஏன் ஆப்ஷன் ட்ரைனிங் நாங்க கொடுக்கறத அவங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்திருக்கு, அதனை பயன்படுத்துங்கள், பார்த்து பயன்படுத்துங்கள். அதே மாதிரி நீங்க ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண வச்சீங்கன்னா எங்களோட ரெஃபரல் aliceblue நிறுவனத்தின் மூலமா DEMAT அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறோம். இல்லைன்னா எங்களை நேரடி தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக எங்களிடம் கணக்கு துவங்குவதற்கு நாங்கள் பரிந்துரை வழங்கப்பட மாட்டாது. பரிந்துரைக்கோசரம் எங்ககிட்ட அக்கௌண்ட் ஓபன் பண்ண வேண்டாம். நீங்க ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா மட்டும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.